Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முட்டை கிரேவி தான் செய்ய போறோம். முட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், முட்டை மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முட்டையை வேக வச்சு முட்டை ஓடு உளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்தரலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க கடுகை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டை சதைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் நல்லா மசிகிற அளவு வதக்கி எடுத்துக்கிறேன். முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு சிம்மிலேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக சேர்த்திக்காதவங்க மிளகாய் பொடியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. மசாலா பொடி எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போது வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்திக்கிறேன். எல்லா முட்டைகளையும் சேர்த்தியாச்சு. மசாலா எல்லாமே முட்டையில் பிடிக்கிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கிரேவியை இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JMC ஃபுட் ரெசிபிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.